வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல உடனுக்குடன் வரும். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல பெரிகிரைன் ஃபால்கன் அப்படிங்கிற பறவையை பற்றிய சுவாரஸ்யமான 10 விஷயங்களை தான் பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா இது எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்பர் 1, வேகம், ஸ்பீடு. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு மறுபெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிகிரைன் ஃபால்கன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பறவை தான் வந்து உலகத்திலே ரொம்ப ஃபாஸ்டான பறவை. இதோட வேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 மைல்ஸ் பெர் ஹவர். கிலோமீட்டர் கணக்கில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 390 கிலோமீட்டர் பெர் ஹவர். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்திலேயே இல்லை இந்த பூமி அப்படிங்கிற கிரகத்திலேயே மிகவும் வேகமான ஒரு உயிரினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பறவை தான். நம்பர் 2, இந்த பறவையோட வேகத்தை வச்சு ஒரு சின்ன கால்குலேஷன் ஒன்று போடலாம். இதோட வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 மைல்ஸ் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பறவை வந்து 1 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1, 2, 3 அப்படின்னு நம்ம என்றோம் இல்லையா, அந்த நொடிகளில் பார்த்தீங்கன்னா வெறும் 11 நொடியில் வந்து இது 1 கிலோமீட்டரை கடந்துரும். அதே போல் 10 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு இதுக்கு வெறும் 2 நிமிஷங்களுக்குள்ள தான் ஆகும். ஸோ இந்த பறவை வந்து நம்ம ஸ்பீடு மிஷின் அப்படின்னே சொல்லலாம். நம்பர் 3, இந்த பறவை வேகமானது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அந்த வேகத்தை வந்து எவ்வளோ நேரம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில உயிரினங்கள் வந்து வேகமாக இருக்கும், ஆனால் அதனால ரொம்ப நேரத்துக்கு அந்த வேகத்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் இந்த விஷயத்திலேயும் வந்து இந்த பறவை கில்லி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதோட வேகத்தை வச்சுக்கிட்டு இதால் 15,000 மைல் கூட ஒரே வேகத்தில் கடக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இதே ஸ்பீடை குறைக்காம அதால் வந்து கண்டம் விட்டு கண்டம் போக முடியும். இது ஏன் அப்படி கண்டம் விட்டு கண்டம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட இணைய தேடி தான் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாரணமாயிரம் படத்தில் வந்து சூர்யா போகிற மாதிரி இது வந்து கண்டம் விட்டு கண்டம் போகுது அப்படின்னே சொல்லணும். நம்பர் 4, இந்த பறவை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட உணவு வகைகள். ஸோ இதோட உணவுகளை மேக்ஸிமம் அது எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்திலே பிடிச்சிடும். ஸோ இது வந்து தரைக்கு வந்து வேட்டையாடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான். இதுக்கு பிடிச்ச டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சி துரத்தி பிடிக்கிறது தான். இதோட உணவுகள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிறிய பறவைகளாக தான் இருக்கும். ரொம்ப ஃபேவரட்டான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறாக்கள் தான். இந்த பறவை புறாக்களை வந்து துரத்தி பிடிக்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதில் வந்து வேகமும் விவேகமும் வந்து கலந்துருக்கும். நம்பர் 5, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த பறவைக்கும் மனிதர்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த பறவையை மனிதர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப்கான ஓவியங்கள்லாம் வந்து மெசபடோமியாவில் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இது எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பறவை வந்து மனிதர்களுக்கு சில பறவைகளை வந்து வேட்டையாடி கொடுத்துருக்கு. நம்பர் 6, இந்த பறவைகளை பொறுத்த வரைக்கும் அபாரமான கண் பார்வை வந்து இது பெற்றிருக்கு. மனிதர்களோட இதோட கண்கள் வந்து பெருசாவே இருக்கு. இந்த தெளிவான பார்வையை வச்சு அதால ஈஸியாக வந்து வேட்டையாட முடியும். இந்த காரணத்தினால தான் இந்த பறவை வந்து திறந்த வெளிகள்லாம் மேக்ஸிமம் வந்து வாழுது. ஸோ அப்போதான் வந்து அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அது பறந்து போய் வேட்டையாடும் போது. ஸோ இது எந்த இடங்கள்லாம் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடற்கரைகள், அப்புறம் வந்து நிறைய பாறைகள் இருக்கிற இடங்கள், அப்புறம் பெரிய பெரிய பிரிட்ஜஸ் பாலங்கள் இருக்கிற இடங்கள்ல வந்து இது வாழுது. ஸோ இங்கே தான் வந்து அதோட ஸ்பீடை பயன்படுத்தி அதெல்லாம் பறந்து வேட்டையாட முடியும். நம்பர் 7, முட்டையிலிருந்து வெளிவர குஞ்சுகள் வந்து ரொம்ப வேகமா வளருது. அதாவது பாத்தீங்கன்னா பொறிஞ்ச 6 நாட்கள்ல வந்து அது இருந்த உடல் எடையோட 2 மடங்கு வந்து அதிகமா வந்து உடல் எடை பெற்றிருக்கும். அதே போல 3 வாரம் முடிவுல பாத்தீங்கன்னா பிறந்த எடையோட 10 மடங்கு வந்து அதிக எடையை வந்து அது பெற்றிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது நிறைய சாப்பிட்டுட்டு ஜைஜாண்டிக்கா வளருது. இதுக்கு காரணம் வந்து பெற்றோர்கள் தான். ஸோ அதிக அளவில் வந்து அதுங்க தான் வந்து உணவு கொண்டு வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம குஞ்சு பொரிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா பெண் பறவைகளுக்கு ஆண் பறவைகள் தான் வந்து உணவு கொண்டு வந்து கொடுக்குது. நம்பர் 8, இந்த பறவைகளுக்கு சென்டிமெண்ட் ரொம்பவே அதிகம். அது என்ன சென்டிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கூடுகளை வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்காது. ஒரு முறை முட்டை பொரிச்சிருச்சுன்னா மறுபடியும் வந்து முட்டை பொரிக்கிறதுக்கு அதே கூடுகளுக்கு தான் அது வரும். ஸோ ஒருவேளை அந்த கூடுகள் வந்து டெஸ்ட்ராய் ஆகாமல் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா தொடர்ந்து பல வருடங்கள் கூட அதே கூடுகளை அது பயன்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் சில பறவைகள் வந்து ஜென்ரேஷனாக வந்து ஒரே கூடுகளை பயன்படுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க. 100 வருடங்களுக்கு மேலேயும் வந்து ஒரே பறவையோட இனங்கள் வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு வருதா, அதாவது அப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பயன்படுத்திட்டு வரதா வந்து சொல்றாங்க. மேபி அதுங்க ரொம்ப சோம்பேறியா கூட இருக்கலாம். நம்பர் 9, இந்த பறவைகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைந்த அளவுல தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 தான். ஸோ இந்த உலகப்போர் 2 நடக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பறவைகள் வந்து நிறைய இடத்துல வந்து சுட்டு தள்ளினாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உலகப்போர் நடக்கும்போது மெசேஜை பாஸ் பண்றதுக்கு வந்து புறாக்களை தான் பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த பறவைகள் வந்து புறாக்களை அதிக அளவில் வேட்டையாடிச்சு. இந்த காரணங்களால தான் இந்த பறவை வந்து அதிக அளவில் சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ அதுலேருந்து இந்த பறவைகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கவே இல்லை, குறைஞ்ச அளவில் தான் இந்த பறவைகள் வந்து இப்போ உயிரோட இருக்கு. நம்பர் 10,
இந்த பறவைகளோட ஆயுள் காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ல இருந்து 15 வருடங்கள் தான் வந்து உயிரோட வாழும். இந்த பறவைகளுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் தான். ஸோ மனிதர்கள் பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி மருந்துகளால தான் வந்து இந்த பறவைகள் அதிக அளவில் வந்து சாகுது. இன்னும் சொல்ல போனா நம்ம பயன்படுத்துற பூச்சிக்கொல்லிகள் சாப்பிட்ற உணவுகளை வந்து இது சாப்பிட்டுட்டு இதோட முட்டையோட அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியா போயிடுது. அதனால முட்டைக்குள்ளேயே வந்து இந்த குஞ்சுகள் வந்து மடிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த உலகத்திலே வேகமான பறவையை வந்து நாம தான் வந்து கொண்டுகிட்டு இருக்கோம். இதே நிலைமை வந்து நீடிச்சதுன்னா இந்த அற்புதமான பறவையை வந்து நம்ம ஜஸ்ட் புக்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இயற்கைக்கு மாறான விஷயங்களை வந்து மேக்ஸிமம் செய்யாம இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ நாங்கள் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வழக்கம் போல கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துங்க. இந்த தகவல்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அதே போல இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இது நம்மளோட சேனல்.